ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான பொன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வருடமாக நல்ல வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள். வணக்கம். நம்ம ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ, நான் உங்கள் அஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். இந்த ஆண்டில் சனி, குரு, ராகு, கேது பயிற்சிகள் உண்டு. பல நல்ல விதமான மாற்றங்கள், ஏற்றங்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான விஷயங்களில் நடக்கக்கூடிய காலகட்டம். கூடவே எந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான எளிமையான துல்லியமான பலன்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடமாகுது. நல்லது நடக்குமா, நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் எனக்கு இருக்குமா, உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டா அப்படிங்கிறத பற்றி நிறைய யோசிச்சுட்டு இருக்க விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஆண்டு 3 இடப்பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த கிரக பயிற்சிகள்னால உங்களுக்கு கண்டிப்பாக எப்படிப்பட்ட மாற்றங்களும் அதிர்வலைகளும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படிங்கிற 3 பயிற்சிகளும் இந்த ஆண்டே பெயர உள்ளது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ குரு மே 14 வரைக்கும் 7ஆம் இடத்துல கலத்திர குருவாக இருக்கிற பிறகு மே 14க்கு பிறகு 8ஆம் இடத்துல குரு அஷ்டம குருவாக செயல்பட போகிறார். அடுத்தது சனி மார்ச் 29 வரைக்கும் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனியானது மார்ச் 29க்கு பிறகு பஞ்சம சனியாக உரம் பெற உள்ளார். ராகு கேது மே 18 வரைக்கும் 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்கக்கூடிய மே 18க்கு பிறகு 4ஆம் இடத்த அர்த்தாஷ்டம ராகுவாகவும் 10ஆம் இடத்து கேதுவாகவும் இடம்பெயர உள்ளார். இப்போ இந்த குரு பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, குரு என்னென்ன சிறப்புகள் மே 14 வரைக்கும் பண்ணுவார் அப்படின்னா, கலத்திர குருவாக தன்னுடைய விஷயங்களை பண்ணக்கூடிய இந்த குருவானவர் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக பண்ணி வச்சுருவார். மே 14 வரைக்கும் இளம் வயதில் உள்ளவங்க இல்லை 30லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கூட திருமணம் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா திருமணம் பண்ணி வைப்பார். 2ஆம் திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் 2ஆம் திருமணம் கண்டிப்பாக இப்போது செய்து வைப்பார். அந்த பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார், ராசியும் பார்க்குறார், 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ என்னென்ன விஷயங்கள் நிகழ்வுகள் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது மே 14 வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய அந்த கலத்திர குருவானது 11ஆம் இடத்த நிறைய லாபங்களை, ஏற்கனவே கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கிறேங்க, தொழிலில் என்னங்க லாபம் வருமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குரு 11ஆம் இடத்துல இருக்கும்போது பார்க்கும்போது இந்த எல்லா லாபத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவார். அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல ப்ராஃபிட்ஸு, இன்சென்டிவ், இன்க்ரிமெண்ட், சேல்ரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே போட்டுருவாங்க. இந்த காலகட்டம் அந்த மாதிரி சுபீட்சத்தை கொடுக்கும். அதே மாதிரி ராசியும் பார்க்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிடும். உங்கள் மேலே கெட்ட பேர்கள் எல்லா கரைகளும் படிந்து லக்ன ராசியே பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களை கேலி கூத்து கஷ்டங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மே 14 வரைக்கும் உங்களை யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு நல்ல பேரை வாங்குவீங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டு கிடைக்கும். 7ஆம் இடத்த 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது செய்கின்ற விஷயங்கள், முயற்சிகள், ஜெயஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக ஜெயிச்சே ஆவீங்க. சரிங்களா? உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றிகளை கண்டிப்பாக கொடுத்தே விடும். இது குரு பண்ணுவார். அடுத்தது 8ஆம் இடத்துல அஷ்டம குருவாக இருக்காரே, என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற பயப்படாதீங்க. 8ஆம் இடத்துல குரு விருச்சிக ராசிக்கு வர்றது ஒரு சில பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்தாலும் உங்களுடைய பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம்ன்ற அடிப்படையில் 12ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கும்போது விரயத்தை கட்டுப்படுத்துவார், சுப செலவுகளாக மாற்றுவார், கடன் வாங்கி சுப செலவுகளை பண்ணுவார். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. யாரை நம்பி பணம் கொடுக்காதீங்க. நீங்களும் போய் கடன் அதிகமாக வாங்காதீங்க. கடன் வாங்கினா சிக்கலில் கொஞ்சம் மாட்டி அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் கொஞ்சம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். இப்போ 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ விரைவு செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படும். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தன குடும்ப வாக்கு 2வது. என்ன தான் பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் தேவைக்கேற்ப பணம் வந்துக்கிட்டே இருக்கும். குடும்பம் நடத்துறதுக்கு நல்ல பணங்கள் வரும். குடும்ப மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும்.
வாக்கு உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய வீடு மனை வாங்கக்கூடிய சில பேர்த்துக்கு யோகம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும். தாயாருக்கு உடல்நிலை சரியாகும். சில பேருக்கு தாயார் மூலியமாக சொத்து கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 4ஆம் இடத்து அந்த பார்வை குரு செய்வார். அடுத்தது சனி அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனினால் மார்ச் 29 வரைக்கும் 6, 10, 1 அப்படிங்கிற இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு 6ஆம் இடத்து அந்த சனி பார்க்கறதுனால நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10 தொழிலை பார்க்குறாரு, தொழிலையும் கவனமாக இருக்கணும். உங்களையும் பார்க்குறாரு, ராசியும் பார்க்குறாரு. அப்படிங்கும் போது நீங்களே கவனமாக இருக்கணும். எந்தெந்த வகையில் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி 4ஆம் இடத்துல அந்த பார்வை மூலியமாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சுக்கிட்டே எங்கன்னா போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். சிக்னல் படி ப்ராப்பராக பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். கொஞ்சம் கவனம் சிதறல் ஆயிடுச்சுன்னா பிரச்சனைக்குள்ளாகப்படும். வீடு மனை யோகம் வாங்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் இங்கே பண்ணியே ஆகணும். 6, 10, 1 அப்படிங்கிற இடத்துலலாம் பார்க்கறதுனால நல்ல சுபீட்ச பலன்கள் ஏற்படுத்தி விடும். அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த இடத்துலலாம் கவனமாக இருக்கணும். சனி பார்க்குற இடத்துலலாம். அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி மார்ச் 29க்கு அப்புறம் விலகிறது அப்படிங்கிறது உண்மையாகவே நல்ல செய்தி. பஞ்சம சனிக்கு வரும்போது கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடை ரொம்ப அதிகம் பண்ணிக்கிங்க. உங்களுடைய புத்தி கூர்மையினால் சில விஷயங்களை பண்ணும்போது யோசித்து செயல்படுங்க. உங்களை 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இங்கே 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 11ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் வகையில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக அவங்கக்கிட்ட கணவன் மனைவியாக இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட போக்குவரத்து செலவு கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய ராசியிலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்கும்போது லாபத்தை குறைக்க வச்சுருவார். அதனால் லாபம் நிறைய பெரிய பெரிய அளவில் வரணும் அப்படின்னா அந்த கணக்கு வழக்குகளில் கொடுக்கல் வாங்கலில் உங்களோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இதாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரியோடைய பாராட்டு பெறுறதுக்கு ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். மூத்த சகோதரர்களில் ஒரு சில சுணக்கங்கள் வரக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் அந்த இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நியூ இயரில் அந்த மார்ச் 29க்கு அப்புறம் நான் சொல்கிறது. 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்கை பார்க்குறார். அப்போ என்ன பண்ணணும், தனத்தில் பொருளாத வகையிலும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கணும். அதாவது அந்நியர் நபர்களோட தலையீடு, உங்கள் குடும்ப விஷயங்களை வெளில சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். வாக்குனால பிரச்சனை வரும். நல்லது கெட்டதெல்லாம் சொல்ல மூலியமாக தானே பிரச்சனை வரும். அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்கிறதுனால கண்டிப்பாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டுரும். இந்த 2ஆம் இடத்து தன குடும்ப வாக்கு பார்க்கும்போது சொல்வாக்கு செல்வாக்கில் ஒரு சில பிரச்சனைகளை வருமா அப்படின்னு கேட்டால் குருவும் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் கான்ட்ரவர்சி உருவாமல் பார்த்துக்கோங்க. மே 18 வரை 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது இருந்தாலும் நல்ல பலன்களே உங்களுக்கு கொடுத்தாலும் பஞ்சம ராகு பெரிய அளவில் உங்கள் புத்திர வழியில் ஒரு சோகத்தை கொடுத்துருப்பார். புத்திர வழியில் ஒரு பிரச்சனைகளே கொடுத்துருப்பார். 11ஆம் இடத்துக்கு லாபத்தை தடையாக இருக்கிறது மே 18க்கு பிறகு. அர்த்தாஷ்டம குருவாக வரும்போது வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும், தொழிலில் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருந்தால் இந்த ராகு கேது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த பெரிய சர்ப தோஷம் அப்படின்றதும் இருக்குது. அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கும். அப்போ குரு, சனி, ராகு கேது. சனி ஓரளவுக்கு ஓகே. குரு பொருளாதார விஷயங்களில் கொஞ்சம் விளக்குகளை கொடுத்தாலும் சரியாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்குவோம். அடுத்தது நட்சத்திர வாரியாக சொல்லும் போது விஷாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்துக்கு விஷாக நட்சத்திரத்துக்கு முதல் திசை குரு திசை, அனுஷத்துக்கு சனி திசை முதல் திசை, கேட்டைக்கு புதன் திசை முதல் திசை.
இப்போ குரு திசை ஒருத்தவங்களுக்கு நடக்குது, சின்ன வயசில் நடக்குது, குழந்தையா இருக்கும் போது 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி குழந்தையா இருக்குன்னா அந்த குடும்பத்தில் சுபிட்சத்தை கொடுக்கும். ஒருவேளை குரு கேட்டை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கடைசி வயசில் வர்றதுனால அதனால பெரிய பிரயோஜனம்லாம் ஒன்றும் இல்லை. சனி பகவானுடைய திசை அடுத்த சனி திசை அப்படிங்கும்போது 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி திசைனால பெரிய ஒரு நன்மைகளை பண்ணாது. இந்த சனி திசையில் விசாக நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரமும் ஆளாக்கப்படும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் பிறக்கும் போது உங்களுடைய வீட்டில் ஒரு சில வறுமைகள், கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். அப்படிங்கும்போது இந்த சனி திசையை ஜாக்கிரதையாக கடந்து போகணும். புதன் திசை 3ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் அவரே அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது மறைவு புதன் அப்படிங்கிறது நிறைந்த கல்வியை கொடுக்கும். உங்கள் லாபத்தையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். நிறைய பேருக்கு ப்ரொமோஷன்ஸ், நல்ல ஒரு கல்வி மூலியமான நல்ல வாழ்க்கை, இல்லை அப்படின்னா நீங்களே ரொம்ப டேலண்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விசாக அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். கேட்டையில் பிறந்தவங்க அப்படின்னு புதன் அப்படிங்கும் போது நல்ல குடும்பத்தில் பிறக்கக்கூடிய, லாபத்தை கொடுக்கக்கூடிய திசையில் தான் ஃபஸ்ட்டு பிறக்குறீங்க. கேது திசை வருது அப்படிங்கன்னா இது பெரிய ஒன்றும் நல்ல திசை இல்லை. என்ன 11ஆம் இடத்துல மே 18 வரைக்கும் இருக்கும்போது லாபத்தை கொடுத்துரும். அதுக்கப்புறம் 10ஆம் வீட்டத்தில் லாபத்தை கொஞ்சம் சுணக்கம் பண்ணாலும் 10ஆம் இடத்துக்கு அடுத்தது தொழிலில் ஒரு சில சுணக்கங்களை கொடுக்கும். அப்படின்னா கேது திசையில் ரொம்ப உஷாராக இருக்கணும். குரு பார்வை மட்டும் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கேது திசை நல்லபடியாக போகும். இல்லை அப்படின்னா ரொம்ப அவயோகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனையை கொடுத்துரும். சுக்கிர திசை 7ஆம் அதிபதியும் அவரே 12ஆம் அதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால திருமணம் போன்ற விஷயங்களை நல்லா சுபிட்சமாக கொடுத்துரும். சில பேர்த்துக்கு வயது மத்தியமத்தில் வந்துச்சு அப்படின்னா இவதே திருமணம் பண்ணி வச்சிடும். லேட் மேரேஜ், செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சில பேர்த்துக்கு பண்ணும். சில பேர்த்துக்கு மகளுக்கு திருமணம் பண்ணக்கூடிய யோகம், விரயத்தை கொடுக்கக்கூடிய விரையாதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால விரயத்தையும் கொடுப்பார். சூரிய திசை அடுத்தது 10ஆம் அதிபதி திசை அப்படிங்கிறதுனால தொழிலை கொடுப்பார். தொழில் மூலமாக வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். சந்திர திசை அப்படிங்கும்போது 9ஆம் அதிபதி திசை. இந்த 9ஆம் அதிபதி திசை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சந்திரன் கொடுப்பார். நம்ம கடல் விட்டு கடல் தாண்டி போகிற ஒரு வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில். சந்திர திசை அப்படிங்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் திசை அடுத்தது ராசியாதிபதியும் அவரே 6ஆம் அதிபதியும் அப்படின்னா ரோக சத்ரு அப்படிங்கிறத நோய், எதிரி, கடன் ஏதாவது ஒன்று கொடுத்து கஷ்டப்படுத்தினாலும் ராசியாதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால நல்லதும் கொடுப்பார். ராகு திசை 5ஆம் இந்த 5ஆம் அதிபதியும் அவரே குழந்தைங்கனால ஒரு சிறு பாதிப்புகள் ஏற்படுத்தும். அடுத்தது அர்த்தாஷ்டம ராகுவா மே 18க்கு பிறகு இந்த ராகு 4ஆம் இடத்துல வண்டி வாகனத்தில், டாக்குமெண்ட்ஸில், பேப்பர் பாயிண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்க, இந்த திசையெல்லாம் நடக்குது, நான் என்ன வழிபாடு பண்ணலாம்? குரு திசை நடக்குது அப்படின்னா குரு சனி திசை ரெண்டுமே பெற்றோர்கள் பாதிப்பு கொடுக்கறதுனால சனி திசை நடந்துச்சுன்னா பெற்றோர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணால் நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும். சனிக்கிழமை சனி அன்னதானம் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கோங்க. சனி நல்லது பண்ணுவார். அடுத்தது புதன் திசை நடக்குது, அதுக்கு என்ன பண்ணணும்? புதன்கிழமை புதன்கோரில் பெருமாள் வழிபாடு பண்ணிக்கோங்க எப்போவுமே. கேது திசை நடக்குது அப்படின்னா தினமும் விநாயகரை வழிபடுங்க, வேறு எந்த இதுவுமே பண்ண வேண்டாம். சுக்கிர திசை நடக்குதுங்க, மகாலட்சுமி கோயில் வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க, நல்ல சுக்கிரன் நல்ல பலனை கொடுப்பார். சூரிய திசை நடக்குதுங்க, சுபிஷமான திசை தான் இருந்தாலும் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது இன்னும் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மேன்மை கிடைக்கும். சந்திர திசை நடக்குதுங்கன்னா திங்கக்கிழமை சிவாலயங்களுக்கு சென்று. செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா முருகன் வழிபாடு பண்ணு. ராகு திசை நடக்குதுன்னா காளியம்மனை மனசார வேண்டிக்கு. குலதெய்வ வழிபாடு பொதுவாக வேண்டிக்கிங்க. அர்த்தாஷ்டம சனிலேருந்து வர்றது மிகப்பெரிய நன்மை. ஆனால் குரு 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கல்ல மாலை அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயிலில் போயிட்டு கொண்டக்கல்லை விநியோகம் பண்ணுறது, கொண்டக்கல்லை வச்சு சாமி கும்பிட்டுட்டு 4 பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள். அதன் பிறகு கொண்டக்கல்ல மாலை பொண்ணு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை பொதுவாக பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணணும். ராகு கேது அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாகாத்தம்மன் அந்த மாதிரி கடவுள் இருப்பாங்க. அந்த நாகாத்தம்மன் அப்படிங்கிறது காத்த தெய்வம். அந்த தெய்வத்தை நீங்கள் வேண்டுறதும், அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஏதாவது காளியம்மன் கோயிலுக்கு எலுமிச்சை மாலையை வெள்ளிக்கிழமையான கொடுங்க. மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ராகு கேதுனால் வருகின்ற சர்வ தொல்லைகள் எல்லாமே விலகும். ராகு திசை கேது திசை நடந்தாலும் இது பண்ணலாம்.
ராகு திசை பொதுவாகவே எலுமிச்சை பழம் மாலை ரொம்ப நல்லது. எலுமிச்சை பழம் மாலை ஒரு சில சங்கடங்கள் தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்தும். வீட்டில் பொருளாதார நெருக்கடியெலாம் கொடுக்கும். அதெல்லாம் கவனிக்காமல் ஒரு 9 வாரம் 18 வாரம் அப்படின்னு போட்டுவாங்க. 27 வாரம் போடுறது ரொம்ப உசித்தம். இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் பொருளாதார நெருக்கடி வந்தாலும் அதை மீறி பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாக குரு கை கொடுக்கலனாலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும், அதே மாதிரி ராகு கேதுவுடைய விஷயங்களும், சனி 5ல் இருக்கும்போது பெரிய பாதிப்புகளை கொடுக்கலனாலும் உங்கள் ராசி உங்களுடைய தன குடும்ப வாக்கியம் பார்க்குறாரு அப்படிங்கிற பார்ட்னர்ஷிப்பும் பார்க்குறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப மாற்றத்தை கொடுக்கும். குரு ராகுக்கு எது பெரிய கை கொடுக்கணும். சனி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கார். என்னதான் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த வழிபாடு மூலியமாக ஒரு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக என் பெருமான் மகா ஈஸ்வரனை உங்களுக்கு வாரி வழங்குவார். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.